ஹை ஃப்ரெண்ட்ஸ், பெரம்பலூரில் இருக்கிற பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி மகா சஷ்டி ரொம்ப விசேஷமாக இருந்தது. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ நான் போகும்போது அபிஷேகம் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அடுத்ததாக அலங்காரத்துக்காக எல்லாமே இங்கே பூக்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே விநாயகர் இருக்கார். ஸோ அலங்காரத்துக்கு அப்புறமா முருகனை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தார் முருகன். இருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் துர்க்கையம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது. நம்ம துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு போகும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. ஸோ நவகிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றும் போது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது. ஸோ தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டாச்சு. அடுத்து முருகன், கோமாதா, விநாயகர் ஃபோட்டோ இருக்குது, அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக முருகனை தரிசிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி 4:30 மணிக்கு சூரசம்ஹாரமும் நடக்குது. ஸோ நீங்களும் நேரடியாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.